இல்லை என்ன காயெல்லாம் ஆறிடுச்சா? யா ஹீஸ் ஃபீலிங் பெட்டர். இப்போ சுருக்கு சுருக்குன்னு பெயின் ஏதாவது இருக்கா? இல்ல சிஸ்டர், திரும்பிலாம் படுக்க முடியுது. ஆனா வலி சுத்தமா நின்னுடுச்சுன்னு சொல்ல முடியல. இவரா ரெஸ்ட் ரூம் போக முடியுதா? தள்ளாட்டம் எதுவும் இல்லையே. நான் துணைக்கு வரேன்னு தான் சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டு அவராதான் போறாரு, அவராதான் வராரு. நல்லா ஹீலிங் ஆயிட்டு வருது. ஆனாலும் உங்களுக்கு முழு தெம்பு வந்துடல. ரெஸ்ட் ரூம் போறப்ப நடக்கிறப்பெல்லாம் யாராச்சும் கூடவே இருக்கணும். தலை சுத்தி விழுந்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரிங்க சிஸ்டர். வாமா பரணி, முதல்ல இந்த காஃபியை குடி. இந்த வீட்டுக்கு வந்தா நீ டாக்டர் இல்ல, எங்க பொண்ணு மாதிரி. ஐயோ, இந்த நேரத்துக்கு எது காப்பி எல்லாம்? அது எப்படி? வீட்டுக்கு வந்தவங்கள ஒரு வாய் காஃபி கூட குடிக்காம அனுப்ப முடியுமா? முதல்ல எடுத்துக்கங்கப்பா. இந்த இல்லை முத்துப்பாண்டி, எதுக்கு வந்தோமோ அதை முதல்ல எடுத்து சொல்லு. என்ன சார்? ரொம்ப முக்கியமான விஷயம். மாலதியோட மர்டர் கேஸ் நாளைக்கு தான் கோர்ட்ல முதல் ஹியரிங்க்கு வருது. அதுக்குள்ளயா? அதாச்சுல 15-18 நாள் ஆச்சு. கோர்ட்டுக்கு ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல. தார்ல உன்னோட சாட்சி தான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. அது தெரியுமில்ல உனக்கு? நல்லாவே தெரியும். நீ சொல்ற சாட்சியில தான் அறிவழகனோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதை மறந்துடாத. எங்ககிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே கோர்ட்ல சொல்லணும். என்ன? நிச்சயமா சொல்லுவேன் சார். என் உசுரை காப்பாத்தினதே சண்முகமும் பரணி சிஸ்டரும் தான். அவங்களுக்காக நான் கண்டிப்பா சாட்சி சொல்லுவேன். இல்லை